படம் வந்து சூப்பராக இருக்குங்க. படத்தை வந்து குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நான் இந்த பழைய ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அதே தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். பழைய அவங்க செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்க, நாங்கள் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்கன்றதை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு. கதை எடுத்தவங்களும் யோசித்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. பட் சூப்பர் படம். ஸோ யாரும் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆம்பளைங்க நல்லவங்க தான், லேடிஸும் நல்லவங்க தான். பட் என்னன்னா அவங்க வார்த்தையை, நம்ம பேசுகிற வார்த்தை, சண்டை போட்டால் கூட ஒரு டீசெண்டாக ஜாலியாக கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். பட் ஓவர் பிரேக் விடக்கூடாது. பிரேக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், பிரேக்கப்பாக இருக்கக்கூடாது, டோட்டல் பிரேக்கப்பாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளும் வாழ்க்கை வாழணும் தானே, வாழ்க்கை வாழணும்ல. அந்த வாழ்க்கையை வாழுங்க அப்படின்றத இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதை தான் சொன்னேன். பட் டைரக்டர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு அந்த படம். தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி தான் வந்து பார்க்கணும். ஃபேமிலி பார்க்காமலே வேறு யாரும் பார்க்க முடியும்? இப்போ ஃபேமிலி இல்லாமல் வேறு யாரும் பார்க்கறதுக்குலாம் இல்லை. எல்லாம் மொத்தமாக குடும்பம் மொத்தமாக வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து பிரச்சனைகள் வராது. பெரியவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க, அடுத்த சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு +2 அந்த டீனேஜர் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நல்ல படம்.